நாம் வந்திருக்கக்கூடியது செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட். இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட் வந்து யூடி கோரிடோர்லேயே இருக்குது. இந்த இடத்துல ஆம்பி தேட்டர், அதே போல் ரீஹப் எக்ஸசைஸ் கார்னரு, ஃபிட்னஸ் சென்டரு, ஓச்சர் பிளே கிரவுண்டு, அதே போல் சென்சரி கார்டன், இப்படி இதெல்லாம் சேர்ந்த இடமாட்டு இருக்குது இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட் பிளே கிரவுண்ட் ஏரியா. இது ஒரு நல்ல இடமா இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த இடங்களெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நாம் இப்போ பார்க்குறது தான் இந்த சென்சரி கார்டன். அதாவது இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிற்கிறோம். இது வந்து யூடி கோரிடோரில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்த்தாலே தெரியும் எப்படின்னா செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட்டு, ஆம்பத்தேட்டர், அதே போல் ரீஹப் எக்ஸசைஸ் கார்னரு, ஃபிட்னஸ் கார்னரு, ஓச்சர் பிளே கிரவுண்டு, சென்சரி கார்டன். நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த சென்சரி கார்டனு. இந்த சென்சரி கார்டனை பொறுத்தளவில் நமக்கு இந்த இடங்களில் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி நடப்பாதை போட்டு இந்த இடங்களில் நம்ம சென்டரில் நமக்கு அந்த க்ரீனோடு வச்சுருக்கனால ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த சைடில் நமக்கு ஒரு நடப்பாதை போட்டு நமக்கு வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு, அதே போல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோட இந்த இடங்களுக்கு வந்தால் நாம் இந்த இடத்துல மணலில் விளையாடுறதுக்கு வசதியாட்டு இந்த இடத்துல மணல் போட்டிருக்கிறதுனால இன்னும் நல்ல அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல நம்ம குழந்தைகளோட மணலில் விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். அப்படி இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சென்ச்சுரி கார்டன். இந்த சென்ச்சுரி கார்டனில் நம்ம இந்த இடத்துல தாண்டி வரும்போதே இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் மியூசிக், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. நமக்கு அந்த இடத்துல அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே குச்சிங் வச்சுருக்காங்க. நம்ம அந்த இடங்களில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கும் குழந்தைகளோட சொல்லிக் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ட்ரம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த ட்ரம் வச்சுருக்காங்க, நம்ம எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட்னு சொல்லும் போதே நமக்கு இந்த இடங்களில் சுற்றி வழி போட்டு ஒரு 3 கம்பு மரத்தை போட்டிருக்காங்க. மரத்தை போட்டு நம்ம அந்த இடங்களில் உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகிற, இயற்கைக்குள்ளே உட்கார்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இடமா கொடுத்துருக்காங்க இந்த இடங்களில். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சென்ச்சுரி கார்டன். இந்த ஓச்சர் பிளே கிரவுண்டை நம்ம அந்த சென்ச்சுரி கார்டனுக்கு அடுத்தால இருக்கும்போது நம்ம அந்த இடங்களோடு வரும்போது நல்ல ஒரு வியூவாக இருக்குது இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில். இந்த பிளே கிரவுண்டே நமக்கு நடைபாதைகள், அந்த பர்பிள் கலரில் போட்டக்கூடிய அந்த நடைபாதைகள், அதே போல் கிரிப்பாக இருக்கக்கூடிய அந்த நடைபாதைகள் வர, ப்ளஸ் இந்த இடங்களில் போட்டக்கூடிய ரப்பர் மேட்டு, அந்த ஃப்ளோர் மேட் வந்து ரப்பர் மேட்டோடு சேர்ந்துருக்கனால இன்னும் நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடங்களில் குழந்தைகள் கிளைம் ஆகி ஒரு இடத்துலேருந்து அடுத்த சைடு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் கிளைம் பண்ணி போகிறதுக்கு ஏற்றால உள்ள இடமும், அதே போல் அந்த ஷெல்டர் மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெக்கரேஷனும் ஒரு நல்ல இடம். நமக்கு கிளைம் பண்ணலாம், அதே போல் ரோப்பில் மேலே ஏறலாம், அப்படியெல்லாம் நல்ல வசதியாக இருக்குது இந்த இடங்கள். இந்த இடம் வந்து 12 வயசு குழந்தைகளுக்கு உள்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் நமக்கு இந்த இடத்துல அந்த வலை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கிளைம் பண்ணி உள்ளே போகிறது, போய் இந்த இடங்களில் சரிக்கு வர்றதுக்கு ஏற்றால ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் ஸ்டெப்ஸு கொடுத்து இந்த ஸ்டெப்ஸு வழியாக நம்ம மேலே ஏறி அடுத்த சைடில் வர்றதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிளாட்டு இருந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் ஸ்டெப்பில் ஏறி அடுத்த சைடில் வந்து இறங்குறதுக்கு, அதே போல் இந்த இடங்களில் நம்ம இந்த வால்லே பார்க்குறதுக்கு தெரியும் இந்த கவுண்டிங் எல்லாம் கொடுத்துருக்குது. இப்படியெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பிளே கிரவுண்ட். 2 சைடும் நமக்கு ஹெச்டிபி இருக்கிறதுனால நமக்கு நடந்து வர்றதுக்கு ஒரு பக்கத்தில் உள்ள இடம், அதோடு சேர்ந்து மேலே ரயில்வே ரோடு இருக்கிறதுனால, அந்த ரயில்வே பாலம் இருக்கிறதுனால நமக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி மழையில் நனையாத ஒரு நல்ல இடமா இருக்குது. நாம் இந்த இடத்துல நிற்கிறது இந்த ஃபிட்னஸ் கார்னர். இந்த ஃபிட்னஸ் கார்னரில் குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. இந்த இடத்துல சுற்றி குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடத்துல நம்ம குழந்தைகளோட ஊஞ்சலாடுற மாதிரி உள்ள விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல உள்ள பிளே கிரவுண்டும் நாம் 2 வயசுலேருந்து 12 வயசு உள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே போல் பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது.
அதே போல் இதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் கார்னர் வந்து எல்லா வயதினருக்கு ஏற்றால பண்ணியிருக்கிறதுனால இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போதே தெரியும், எல்லா வயதினருக்கு ஏற்றால பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் ஆனதே போன வருஷம் தான். நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த ஃபிட்னஸ் கார்னர் வந்து ஓப்பன் ஏரியாவில் இருக்கிறதுனால எந்த டைம்லேயும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த ஃபிட்னஸ் கார்னரில் இருக்கக்கூடிய இதுதான் சார்ஜிங் போர்ட். இந்த சார்ஜிங் போர்ட் வந்து நாம் இந்த இடங்களில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதே நமக்கு இந்த இடங்களில் லைட் எரியும். வச்சு பார்த்தாலே நம்ம இந்த இடத்துல யூஎஸ்பி கேபிளை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனை பார்த்தா அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல லைட் எரிஞ்சினாலே அந்த இடத்துல பவர் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குது. அதே டைமில் நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். ஸோ இந்த யூடி கோரிடோர்னு பார்த்தாலே நிறைய விதங்கள் பார்க்கலாம். குழந்தைகளுக்குள்ள ப்ளே கிரவுண்டு, அடால்ட்டுக்குள்ள ஃபிட்னஸ் கார்னர், அதே போல் குழந்தைகளுக்குள்ள வாட்டர் ப்ளே ஏரியா, இப்படியெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. அதே போல் சோக்கர் ஏரியா, கம்பவுண்ட் பவலியன், இப்படியெல்லாம் நிறைய இடங்கள் இந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த இடங்களில் வரும்போதே 1-2 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த ஃபிட்னஸ் கார்னர் வந்து எல்லாருக்கும் சேர்த்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கனால இன்னும் நல்லா அழகாக இருக்குது. ஓப்பன் ஏரியாவில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே எந்த டைம்லையும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அடுத்தால் நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த ஜம்பிங் ரப்பர். இந்த இடத்துல இந்த ஃப்ளோரிங்கோட போட்டுக்கக்கூடிய இந்த இடம் வந்து நல்ல ஒரு இடமா இருக்கும். இந்த இடத்துல நம்ம எப்போவுமே குழந்தைகளுக்காண்டி விட்டுருக்கனால நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், இது இந்த ஃபுல்லாக ஜம்ப் பண்ணுற குழந்தைகள் விளையாடுறதுக்குள்ள இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள், இந்த இடத்த ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த ஃப்ளோர் மேட்டு நல்ல ரப்பரோடு இருக்கிறதுனால இன்னும் நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தாலே ரீஹாப் எக்ஸசைஸ் கார்னர். இந்த ரீஹாப் எக்ஸசைஸ் கார்னர்னு பார்த்தா எல்லா குழந்தைகளும் விளையாடுறதுக்கு நம்ம இந்த ரீஹாப் எக்ஸசைஸ் கார்னர்னு சொன்னாலே நம்ம இந்த இடங்களில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே போல் இந்த குழந்தைகளோட விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நாம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும், இந்த குழந்தைகள் விளையாடும்போது உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு சார்ஜிங் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சார்ஜிங் பண்ணுறதுக்கு வசதியாகட்டும் நமக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பார்த்தாலும் தெரியும், இது வந்து சார்ஜிங் போட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேரண்ட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடங்கள். ஸோ நம்ம இந்த இடங்களுக்கு வரும்போது இந்த குழந்தைகளோடு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கொஞ்சம் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது இந்த இடங்கள். நல்ல ஒரு அழகான ப்ளே கிரவுண்டாட்டம் இருக்குது. நமக்கு இந்த இடங்களுக்கெல்லாம் ஃபுல்லாகவே வீல் சேர்லேருந்து எல்லாமே வர்றதுக்கு வசதியாக இருக்கிறதுனால இன்னும் நல்ல அழகான இடமா இருக்குது இந்த இடங்கள். இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட் சொன்னாலே நம்ம நிறையா இடங்கள் தெரிஞ்சுக்க வசதியாக இருக்குது. அப்படியும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட்டில் ரீஹாப் எக்ஸசைஸ் கார்னரை தாண்டி நம்ம இந்த இடத்துல வரும்போது நமக்கு இந்த இடங்களில் வீல் சேர்லேருந்து எல்லாமே வர்றதுக்கு வசதியாக இருக்குது. நல்ல ஒரு அழகான இடமாகவும் இருக்குது. நாம் இந்த இடத்துல பார்க்குறது தான் ஆம்பி தேட்டர், திரையரங்கம்னு சொல்கிற மாதிரியே சொல்லலாம். ஆம்பி தேட்டர் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி நம்ம விளையாடுறதுக்கு ஒரு இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடங்களில் குழந்தைகளோட வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ஆம்பி தேட்டர். இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட்னு சொன்னாலே ஒரு 6 இடத்த வச்சு நமக்கு இந்த இடங்களில் ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஃப்ளோர் வர அந்த உட்டன் மாதிரியே பண்ணியிருக்கனால இன்னும் நல்ல அழகாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் ஸ்லிப்பரியும் இருக்காது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் வரும்போது நமக்கு இந்த ஃப்ளோரிங்கில் இந்த இதில் எல்லாம் நமக்கு ஸ்லிப்பரி இல்லாத இடத்துல அந்த இது கோரிடோரோடு இருக்கிறதுனால இன்னும் நல்ல அழகாக இருக்குது. இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட்னு வந்தாலே நம்ம இந்த இடங்களில் நின்று இந்த ட்ரெயின் போகிறதுலேருந்து எல்லாமே பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட். இந்த செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட்னு சொன்னாலே ஆம்பி தேட்டர், ரீஹாப் எக்ஸசைஸ் கார்னர், ஃபிட்னஸ் கார்னர், ஆர்ச்சர் ப்ளே கிரவுண்டு,
சென்சரி கார்டன், இப்படி இதெல்லாம் தான் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துலேயே நம்ம போனால் பங்க்ஸ்வா கனலுக்கும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்க. கைஸ், நாம இன்னைக்கு பார்த்தது செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.